வெல்கம் டு சித்து சமையல். நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, ஜவ்வரிசி மூலமாக எப்படி வத்தல் செய்கிறது அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். ஜவ்வரிசி வந்து 1/2 கிலோ ஜவ்வரிசி, அதாவது 400 கிலோ ஜவ்வரிசியில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். நான் ஒரு 450 கிராம் 400 கிராம் ஜவ்வரிசின்னு வச்சுக்கோங்களேன். அதை ஓவர் நைட்டு ஊற வைக்கிறேன். ஓவர் நைட் ஊற வைக்கணும்னா ஒரு 5 மணி நேரம்னாச்சும் அட்லீஸ்ட் ஊறணும். ஊறிட்டு அது தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமுக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதி இதாகும். ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி அமுக்கி பார்த்தோம்னா வெந்திருக்கும், இது ஊறி இருக்கும் நல்லா. இது தேவையான பொருள்னால் பச்சை மிளகாய், உப்பு, ஜீரகம், பெருங்காயம். இது இது 4 தான் தேவையான பொருள். இந்த 4 எடுத்து வச்சுக்கிறோம். மிக்சியில் வந்து பச்சை மிளகாய், கழுவின பச்சை மிளகாயை போட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் வந்து சீரகத்தை அரைக்க வேண்டியதில்லை. சீரகம் இது முழுசாக, ஏன்னா இதில் வந்து நம்ம எதுவும் இது பண்ண போதில்லை. அப்படியே கரண்டி வச்சு ஊற்றுறதுனால ஜீரகத்தை அரைக்க வேண்டியதில்லை. அப்படியே முழுசாகவே இருந்தாலும் ஓகே தான். இப்போ இது பச்சை மிளகாயை நல்லா அரைச்சிக்கணும். நிறைய அரைச்சிட்டு தண்ணி வேணும்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ஊற வச்ச தண்ணி இருக்குங்களா, அந்த தண்ணியிலே கொஞ்சம் எடுத்து அரைச்சிக்கலாம். அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கிறோம். மையை அரைச்சிட்டு அதுக்கு தேவையான பொருட்களை அதிலே போட்டுக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே மையை அரைச்சதுக்கப்புறம் அதில் தேவையான பொருள் என்னென்னவோ அதையே போட்டுட்டோம்னா நான் வந்து மாடியில் போய் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டு நாங்கள் இண்டிவிஜுவல் சிட்டிக்குள்ளார தான் இருக்கோம். இண்டிவிஜுவல் வீடுங்கிறதுனால எங்களுக்கு மாடியில் கொஞ்சம் அந்த ஃபர்னிச்சர் செஞ்ச கொஞ்சம் உட்டுலாம் கிடக்கு. அதை வச்சு நாங்கள் வந்து செய்யலான்னு மேலே கட்டுட்டு போகிறேன். அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தேவையான பொருள் என்னென்னவோ அதெல்லாம் ஒன்றா போட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 2 கிராம் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுங்க. சீரகம், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் வந்து போட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வச்சுக்கிறோம். மாடியில் வந்து விறகடுப்பில் தான் நாங்கள் இது பண்ணுறேன். அதில் வந்து நல்லா தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு சாதம் உலக்கி கொதிக்கும்பாங்க, அதை மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். தண்ணி வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு தோராயமாக வச்சுருக்கேன். தண்ணி முன்ன பின்ன இருந்தாலும் நான் வந்து இந்த பாத்திரம் அளவுக்கு வச்சுருக்கேன். கொஞ்சம் முன்னே இருந்தாலும் தண்ணியை கொஞ்சம் எடுத்துகிட்டு திரும்ப வச்சு தேவையான போது சேர்த்துக்கலாம் வேணா. இது வலியுதுங்கிறதுனால கொஞ்சோண்டு தண்ணியை குறைச்சிக்கிறேன். கொஞ்சம் கிண்டுறதுக்கு ரொம்பலாம் தண்ணி எடுக்கல, கொஞ்சம் கிண்டுறதுக்கு வசதிக்காக இந்த கரண்டி எடுத்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் திரும்ப தேவைப்படும் போது நம்ம இது கொஞ்சம் கட்டியாக வரும்போது இப்போ என்ன ஊற்றிக்கலாம் அந்த தண்ணியை. அதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் ஒன்று என்னென்னா ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும் இது ஒர்க்கு. நம்மளுக்கு வந்து அந்த இது பண்ணிவிட்டு முறுக்கு அச்சில் வச்சு புளியணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. கரண்டியை வச்சு சடசடன்னு ஊற்றிட்டு வந்தெல்லாம் ஈஸியாகவும் முடிஞ்சிடும். நான் இன்றைக்கி ஊற்ற போகிறது என்னென்னா, கோணியை வச்சு இந்த ரைஸ்லாம் எடுக்கிறது இந்த கோணியை வச்சு தான் அதில் மேலே தான் ஊற்ற போகிறேன். ஏன்னா அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால அதில் வச்சு தான் ஊற்ற போகிறேன். இப்போ நம்ம இந்த இது அடி பிடிக்காமல் இருக்கிறது கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைனா இது அடியில் உட்காந்துரும். அதனால் நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது ஒன்றோட ஒன்று சேர்ந்து இப்படி வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு நல்லா வெந்த மாதிரி ஒரு குழைவாக அப்படி வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதில் பெருங்காயம் ஒட்டியிருக்கு, அதனால் கொஞ்சம் நேரம் தண்ணி வச்சு அதில் போட்ட பெருங்காயம் அதில் ஒட்டிக்கிடுச்சு. ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடணும். கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்கும், அது கிண்டிகிட்டே இருக்கணும். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டணும். கிண்டிட்டு இந்த எப்படி வந்து வெந்தது கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்றும் அந்த ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து ஒன்று எடுத்து பார்த்திங்கன்னா அதில் கரண்டிலே வச்சு நீங்கள் எப்படி இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா வெந்து பைண்ட் ஆகணும். அது எல்லா ஜவ்வரிசியும் வந்து ஒன்று கூட ஒன்று சேர்ந்து ஒரு பைண்ட் ஆகி ஒரு குழைவாக ஒன்று வரும். அந்தமாரி ஸ்டேஜ் தான் வந்து வெந்துருச்சு அப்படின்னு தெரியும். இது என்ன செய்யலாம்னா, அப்படி சூட்டோடே ஊற்றலாம். அந்த கோணியை நல்லா விரித்து வச்சுட்டு கல்லெல்லாம் போட்டு விரித்து வச்சுட்டு குழிக்கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். அது கையில் பிடிச்சிட்டு ஊற்றணுங்கிறதுனால ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஊற்றினா ஈஸியாக இருக்கும். சூடு ஆறணும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அப்படி சுடவே எடுத்து ஊற்றிடலாம்.
நீங்கள் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு 7 மணிக்குள்ளார எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வெயிலுக்கு முன்னாடி எல்லாம் ஊற்றிட்டு மாடியில் ஊற்றிட்டு வந்துடலாம். நான் எல்லாமே மாடியிலே செய்கிறேன். அதனால் இப்போ எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு, வெந்துருச்சு. நான் பவுலுக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதை இறக்கி வச்சுட்டு அடுப்பையும் ஆஃப் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு கோணி போட்டிருக்கேன். அந்த வெள்ளை கோணி ரைஸ்லாம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கோணி தான் அது. அதில் கரண்டியை வச்சுட்டு அதில் ஊற்றுறேன். கொஞ்சம் லைட் க்ரீன் கலராக இருக்கும். அது பச்சை மிளகாய் போட்டதுனால அந்த கலர் தெரியும். ஆனால் அது ஆஃப்டராக வந்து இது ட்ரை ஆனோன்னா ஒரு ஒயிட் கலரில் தான் நமக்கு இருக்கும். இதேமாதிரி எல்லாம் ஊற்றி முடிச்சிட வேண்டியதான். கொஞ்சம் கேப் விட்டு சின்ன சின்னதாக ஊற்றி முடிச்சிடலாம். கோணியில் இது பண்ணால் நல்லா தானாகவே அப்படியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை ஆனோன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக, தண்ணிலாம் தெளிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. இப்போ துணியிலலாம் ஊற்றினோம்னா தண்ணி தெளித்து தான் எடுக்கணும். இதில் வந்து தண்ணி தெளித்து எடுக்க வேண்டியதில்லை, டேரெக்டாகவே எடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் பாருங்கள். எல்லாமே கோணியில் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றி முடிச்சிட்டேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சோடனே பாருங்கள், தனியாக அப்படி எடுக்க வரும், ஈஸியாக வரும். சம்டைம்ஸ் அதுவே விட்டுடும். சில நேரம் ஒட்டி இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப மெலிசாக இருக்கிறதுலாம் ஒட்டியிருக்கும், அதை மட்டும் எடுத்தால் போதும். கோணிலாம் பாலித்தீன் பேப்பர், நல்லா ஒயிட் பேப்பர் பாலித்தீன் பேப்பர் இருந்தாலும் அதுலேயும் போட்டுக்கலாம். நான் ரைஸ் கோணி வீட்டில் நிறையா இருந்துச்சு, அதை நான் 2ஆக பிரிச்சுட்டேன். அந்த கோணியை வந்து சைடில் கட் பண்ணி பிரித்து வச்சுட்டேன், அதில் யூஸ் பண்ணுறேன். இது வந்து வத்த போடுறதுக்கு வந்து இந்த கோணி தான் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சோண்டு பொரிச்சு காமிக்கிறேன். எண்ணெயில் போட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு ஒன்று ஒன்றா பொரிச்சிடலாம். அப்பளம் மாரி நல்லா பெருசாக வரும். ஆனால் இன்னும் நல்லா காயணும். அந்த எண்ணெய் வந்து பட்டு பட்டு அடிக்குது, நல்லா காய்ச்சி. இப்போ வந்து உங்களுக்கு பொரிச்சு காமிக்கணுங்கிறதுக்காக அன்றைக்கே போடுறேன். ஆனால் நான் இன்னொரு நாளைக்கும் காய வைப்பேன். நாளைக்கும் காய வச்சு நல்லா ட்ரை ஆனோன்னு தான் எடுத்து டப்பாவில் வைப்பேன். இப்போ பொரித்து உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஈரத்தோடையே பொரிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தெரிக்குது, இன்னும் நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா காஞ்சாலும் நல்லா பொரிஞ்சு வரும். போட்டோன்னே அப்பளம் மாரி டக்குன்னு பொரிஞ்சு வரும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கலர் வேணுன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரில் போட்டுக்கலாம். அதுக்கு கலர் எதுவும் போடல, நேச்சுரலாகவே எடுத்துன்னு வச்சுட்டா கலர் போட்டுக்கலாம். தான் ஒவ்வொரு கலர் போட்டுக்கலாம். பாதி பிரித்து மாவை எடுத்துக்கிட்டு குண்டானில் எடுக்கிறோம் இல்லைங்களா, அப்போ கொஞ்சம் நேரத்தில் கலர் அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது, நேச்சுரலாக இருக்கிறது நல்லது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் சித்து சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.